உங்களுக்கு விஜயை பிடிக்குமா அஜித்தை பிடிக்குமா? எனக்கு விவேகானந்தரையும் வீர சிவாஜியும் தானே பிடிக்கும். ஏன்? ஏன்னா நீங்கள் சொல்கிற 2 பேரும் ரீல் ஹீரோ, நான் சொல்கிற 2 பேரும் ரியல் ஹீரோ. சினிமாவே பிடிக்காது உலைய உங்களுக்கு? படம் நல்லா இருந்தால் போய் பார்ப்பேன், கையை தட்டிட்டு காலத்தை கடத்துற வேண்டியதான். அதை விட்டுட்டு இவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறதுலாம் பைத்தியக்காரத்தானே. சரி, அப்போ விவேகானந்தரையும் வீர சிவாஜியும் பிடிக்கிறது காரணம்? விவேகானந்தரை படிச்சீங்கன்னா ஒழுக்கத்தை கற்றுக்கலாம், வீர சிவாஜி பற்றி படிச்சீங்கன்னா வீரத்தை கற்றுக்கலாம். உனைய மாதிரி எல்லாரும் இருந்தா நாடே நல்லா இருக்கும்டா. விவேகானந்தரா வீர சிவாஜியா வரணும்ன்ட்டு அது இல்லாமல் அவன் வந்து அங்கே நடிக்கிற மாதிரி தான் மேடையிலையும் நடிக்கிறான். இது அனைத்து எங்களை மாதிரி பெரியவர்கள் அனைத்து பேருக்கும் தெரியறது. அவன் நடிக்கிறான், மற்றவன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படித்து நடிக்கிறான். இவன்கிட்ட நம்ம நாட்டை கொடுத்துட்டு அழிய போகிறதா அத்தனை இளைஞர்களும் போய் இவ்வளவு கும்பல் அங்கே சேர்றீங்க. என்ன அவன்கிட்ட இருக்குன்ட்டு அவ்வளவு சேர்றீங்கன்னு புரியவே இல்லை. இவனும் ஒரு சின்ன பையன் தானே, இளைஞன் தானே. எவ்வளோ அழகாக ஒரு விவேகானந்தராக வரணும், ஒரு வீர சிவாஜியாக வரணும் அப்படிங்கிற உங்களுக்கெல்லாம் என்னப்பா அப்படி விஜய் பைத்தியமாக தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? வீட்டில் உள்ளவங்களை பாருங்கள். வீட்டில் நம்ம அப்பா தான் ஹீரோ, நம்ம தாத்தா தான் ஹீரோ. அந்த வயசுலேயும் அவங்களெலாம் வந்து தன் வேலையை தான் பார்த்துண்டு நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தால் நல்லதுங்கிற அவ்வளவு நியூஸையும் லைப்ரரி மாதிரி கொடுக்குறவங்க. அவங்கள பார்த்துக்கங்கப்பா, அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி பார்த்துக்கங்க. விஜயை சும்மா தலையில் தூக்கி வச்சுக்கிறது ஒரு படித்தவங்களுக்கும் ஒரு வளர்ந்தவங்களுக்கும் ஒரு அறிவில் உள்ளவங்களுக்கும் அழகு இல்லை. இதை வந்து வெளியில் உள்ளவங்களாம் சிரித்து சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க தான் ஐய கருமம் அவனை போய் இந்த வயசில் ரசிக்கிறீங்களே, அறிவு இல்லையா, ஒரு குடும்ப பொறுப்பு வந்தாச்சு, அவனை போய் ரசிக்கிறீங்களே அப்படின்னு மற்றவங்க உங்களை சிரித்து கேவலமாக சொல்லுவாங்க. ஒருவேளை வளர்ப்பாக இருக்கலாம். அம்மாக்கள் வந்து கிரிக்கெட்டு தோனியை பிடிக்கும், அவனை பிடிக்கும், இவனை பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரரை விட விஜயை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சொல்கிறவங்களோட வளர்ப்புனால தான் நீங்கள் விஜயை தலையில் தூக்கி பிடிச்சு நல்ல வேலையில் உட்காந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகி முன்னேறி வந்த காரணம் உங்கள் அப்பா உழைச்ச காசும் உங்கள் அப்பாவை பெற்ற அப்பாக்கள் வந்து அந்த அப்பாக்களை உங்களுக்கு கொடுத்த ராசியும் தானே வழியே அந்த விஜய் இல்லை. இனி நீங்கள் வந்து விஜயை தலையில் தூக்கி ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வளர்ப்பு சரியில்லை, உங்கள் தாய் வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவோம். எங்கள் வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பொம்பளை மேலே கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனால் நான் அப்படி இல்லடே.